கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவபலன் எபேசியரின் புத்தகம் 4:29 இப்படியாக சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆமாம் அன்புக்குரியவர்களே, இன்று அநேகர் நான் பக்தி உள்ளவன் என்றும் தான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் தன் வாயினால் தன் கோபத்தை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவது கெட்ட வார்த்தைகள் மாத்திரமே. தான் அமைதலாய் இருக்கும் போது நல்வார்த்தைகளை பேசுகிற நாம் தாமே கோபத்தின் மத்தியில் நம் நாவினால் சகலமாய் கெட்ட வார்த்தைகளினால் மற்றவர்களை சபிக்கிறோம். வேதம் சொல்கிறது, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆமென். பிரியமானவர்களே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தைகளையே பேசுங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாதே. என் சகோதரரே, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். கர்த்தர் நல்வார்த்தைகளினால் நம்மை நிரப்பி கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம் வாயிலிருந்து புறப்படாதபடி நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.